அதைத் தொடர்ந்து மாநில நிர்வாகக்குழு தலைவராகவும், அதைத் தொடர்ந்து இன்று அரங்கில் மாநில பொதுக்குழுவில் ஏற்கனவே இப்பதான் நீங்க நோட் பண்ணணும், ஏற்கனவே நிர்வாக குழு மற்றும் செயற்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள், அப்புறம் இவங்கள சொல்றாங்க, அவங்க ஜி.கே. மணியும் திருமதி இவங்க காந்தியும் சொல்றாங்க, மன்சூர் உள்பட ஒருமனதாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். அவங்க கூற்றுப்படி, அவங்க சொல்ற இந்த தீர்மானத்தின்படி, இது ஒரு குப்பத்தட்டில் போட வேண்டியதுதான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே வேளையில் இவங்க கூற்றுப்படி இன்னைக்கு முன்னாடி வரைக்கும் செயற்குழுலையும் தலைமை நிர்வாக குழுவில் மட்டும்தான் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதாவும், அதாவது தேர்தலுக்கு அதுக்கு பிறகு டெல்லி தீர்ப்புக்கு பிறகு இன்னைக்கு முதல் முறையா வைக்கிறதாவும் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், ஒரு கட்சியின் தலைவராக புதிதாக ஒருவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய தலைவர் தான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். அதுதான் முன்னெடுக்க விதி 15, 16 சொல்றோம். இன்னைக்கு தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னா, இதற்கு முன்பு வரை இந்த கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இருக்கிறார் என்பதை அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பொதுக்குழுல வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புவது என்னவென்றால், இப்படி ஒரு அபத்தமான ஒரு தீர்மானத்தை இதுவரையில் கண்டிருக்கவே முடியாது. இன்னொன்று, ஒரு செயற்குழு ஆரம்பிக்குது, நடந்துகிட்டே இருக்குது, எல்லோரும் பேசுகிறார்கள். கடைசியா ஒரு 20 நிமிஷத்துல திடீர்னு ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து பேசிட்டு அதற்கு பிறகு பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு தீர்மானம் போட்டு செயற்குழு தீர்மானம் சொல்லிட்டு பொதுக்குழுன்னு கொடுத்து இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க. இதுல 2 விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கேலி கூத்துன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொரு கேலி கூத்து நடந்திருக்கு. என்னன்னா, பசுமை தாயகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாற்றப்பட்டு திரு ஸ்ரீகாந்தி அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிருந்திருக்கிறது. உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு அமைப்புன்னா அந்த அமைப்பு தான் கூடி ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அவங்க கூற்றுப்படி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழுன்னு சொல்றாங்க. ஆனா சௌமியா அன்புமணிய பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுக்குழு மாற்ற முடியுமா? இந்த கேள்வி நல்லா நீ உங்களுக்குள்ளாவே இந்த கேள்வி கேளுங்க. பசுமை தாயகத்தினுடைய அமைப்பு, இங்கே என் அருகில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருள் அவர்கள் பசுமை தாயகத்தினுடைய செயலாளர், பசுமை தாயகம் துவங்கியதிலிருந்து செயலாளர் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் பக்கத்தில் இருக்கிறார். பசுமை தாயகத்துக்கு என்று எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி இருக்கு, ஜெனரல் கவுன்சில் இருக்கு. எந்த விஷயமாக இருந்தாலும் பசுமை தாயகம் என்பது சாதாரணமான அமைப்பு அல்ல. ஐநா மனித உரிமை ஆணையத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு என்ஜிஓ. அப்படிப்பட்ட ஒரு ஐநா மன்றத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்டு மிகச்சிறப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கும் சொல்லுகிறேன், சுற்றுச்சூழல் குறித்து, நீர்வளம் குறித்து, இங்கு இருக்கக்கூடிய சுகாதார நிலை குறித்து சௌமியா அன்புமணி அவர்கள் ஐநா மன்றத்தில் மட்டுமல்ல பல்வேறு உலக நாடுகளில் சென்று சிறப்பாக பசுமை தாயகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் பசுமை தாயகம் என்ற ஒரு அமைப்பே இல்லாத வேறொரு அமைப்பு அவரை மாற்றியதாக சொல்றாங்க. அதுல இன்னொரு கூடுதலான தகவல் சொல்றேன். பசுமை தாயகம் என்பது அறக்கட்டளையின் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. ட்ரஸ்ட் ஆக்ட்ல பதிவு பண்ணது. ட்ரஸ்ட் ஆக்ட்ல பதிவு பண்ணும்போதே அதற்கான பைலா என்பது உருவாக்கப்படும். பசுமை தாயகத்தின் பைலாவின் படி இதற்கு முன்பு தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்தார். அவர் அவருடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து சௌமியா அன்புமணி அவர்கள் தலைவராக வந்தார். இந்த அடிப்படையெல்லாம் இன்னைக்கு ஜி.கே. மணி அவர்கள் காத்துல பறக்க விட்டுட்டார். அவர் இத்தனை ஆண்டுகள் பொதுக்குழுவை செயற்குழுவை சிறப்பாக நடத்துகிறார், ஓய்வறியாத உழைப்பாளி, தியாகச் செம்மல், எல்லா பட்டத்தையும் வாரி வழங்கிட்டோம். ஆனா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அருகில் இல்லாததால் ஒரு பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் எப்படி கூட்ட வேண்டும் என்ற அடிப்படை
மூகாந்திரம் கூட இல்லாமல் ஜி.கே. மணி அவர்கள் இன்றைக்கு ஒரு கேலி கூத்தை அதுல அரங்கேற்றிருக்கிறார். இதுவரையில் விவரம் தெரிஞ்சவர் விவரம் தெரியாம போயிட்டாரா, அல்லது நாங்க வெளியில வர்றதுனால அவருக்கு விவரம் தெரியாம போயிடுச்சா, அல்லது விவரம் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா திமுக என்கிட்ட இப்படிதான் சொல்லியிருக்கு, அவங்க சொல்றதை நாங்க செய்யறோம், அதை செய்யணுங்கிறதா என்னுடைய வேலை அப்படின்னு செய்யறாரான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நடந்த செயற்குழு மாதிரி பொதுக்குழு மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரலாற்றில் இது போன்ற ஒரு கேலிக்கூத்து நடந்ததே கிடையாது. எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு முறையாக, எவ்வளவு கண்ணியமாக அந்த பொதுக்குழு செயற்குழு என்பது நடைபெறும் தெரியுமா? ஒரு உதாரணத்தை சொல்றேன். அவர் பக்கத்தில் கொடுக்குறாங்க, ஐயாவை பத்தி சொல்றாங்க, ஐயா கண்ணீர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பத்தி நீங்க என்னங்க இப்படி பண்றீங்க கேட்பீங்க, எல்லாம் கேள்வி கேட்பீங்க. நெருப்பு மாதிரி போன்றவர் ஐயா அவர்கள். அவரோட ஒரு பேப்பரை ஒரு கையில ஒரு செய்தியை சொல்றீங்கன்னா அது ஒரு கைக்கு வந்துருச்சுன்னா அதை கையாளக்கூடிய விதம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 2006ஆம் ஆண்டு டெல்லியில நம்ம இருக்கக்கூடிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் உயர்கல்வியில் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்கான அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் அது இருந்து அதை நடைமுறைப்படுத்தாமல் போகின்ற பொழுது அங்கிருந்தக்கூடிய உயர் தலைவர்கள் எல்லாம் எல்லோரும் இருக்கிறார்கள். அந்த அரங்கத்தில் இது என்னாச்சுன்னு கேட்கிறாங்க. லாலு பிரசாத் யாதவ் இருக்கிறார், சிதம்பரம் இருக்கிறார், இது போன்ற உயர்ந்த தலைவர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் அல்ல அதை பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று கையில் இந்த பேப்பர்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் இதற்காகத்தான் இந்த கூட்டணிக்கு வந்த, இன்னைக்கு நடக்குமா நடக்காதா தெரிஞ்சாகணும் என்று அன்றைக்கு சிங்கம் போன்று கர்ஜித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இது எல்லாருக்கும் ஊடக நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இன்றைக்கு அவரை அமர வைத்துவிட்டு பொதுக்குழு எது, செயற்குழு எது, என்ன தீர்மானம், என்ன முடிவு ஐயா கேட்கிறார். இன்னைக்கு எத்தனை தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறார். 27 அப்படிங்கிறாங்க. 27 தீர்மானம். எப்படிப்பட்ட ஒரு தலைவர், அரசியல் தலைவர், எவ்வளவு சிறப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தியவர். 2026இல் அவ்வளவு சிங்கம் போன்று கழித்த எங்கள் மருத்துவரையா இன்றைக்கு யாரோ கொடுக்கக்கூடிய பேப்பரில் கொடுக்கக்கூடியதை எழுதி அவர் சொல்லக்கூடியதை படித்து இன்னைக்கு அதை சொல்லக்கூடிய இடத்தில் அவரை கொண்டு போய் ஒரு பொம்மையை போன்று எங்கள் மருத்துவரையா அவர்களை மாற்றியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டரும் இன்றைக்கு நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம். அவரை அழைத்து மேடையில் உட்கார வைத்து அவர் ஏதோ ஒரு கனவு கண்டதை போன்றும் அவர் ஏதோ ஒன்று சொல்லி அதற்கு பிறகு 2 பேரும் அவர்களை துடைத்துவிட்டு பேசுகிறார்கள். பல செய்திகளை என்னால் இங்கே சொல்ல முடியும். அதில் ஒரு செய்தி ரொம்ப அதிகமாக அவங்க ஸ்ரீகாந்தி அவர்கள் பேசியிருக்காங்க. அவங்க எங்கள் ஐயாவுடைய சின்னையாவுடைய சகோதரி அக்கா. அதனால் அவங்க ஒரு தம்பியை அக்கா அவங்க வீட்டில் குடும்பத்தில் அவங்க எப்படி ஒன்றாலும் ஒரு அன்பாக பேசும்போது வாடா போடான்னு பேசுறதுலாம் உண்மை. இன்னைக்கு எங்கள் கட்சியினுடைய தலைவர் பொது அரங்கில் இதுபோன்று பேசுவதை ஸ்ரீகாந்தி அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும்.